அண்மை செய்தி. பொது பாதையில் மத கட்டமைப்புகள் கட்ட எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொது சாலைகள் மற்றும் தெருக்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு கட்டிடங்கள் அமைக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சென்னை திருவிக நகர் தொகுதியைச் சேர்ந்த சரத் என்பவர் தனது வீட்டுக்கு முன் தெருவை ஆக்கிரமித்து அன்னை வேளாங்கண்ணி சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் அந்த கட்டிடத்திற்கு சட்டவிரோதமாக மின் இணைப்பு பெறப்பட்டதாகவும் இது குறித்து மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வி லட்சுமி நாராயணன் மாநகராட்சி தாக்கல் செய்த அறிக்கையில் அந்த இடம் சர்க்கார் புறம்போக்கு நிலம் என்றும் பொது சாலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தை அகற்றுவது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்கும்படி மாநகராட்சிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பொது பாதையில் மத கட்டமைப்புகள் கட்டுவதற்கு எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்துள்ள நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் அத்தகைய ஆக்கிரமிப்புகளை மத உணர்வுகளை காரணமாக கூறி நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறி நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.